ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க மொபைல்ல ஆட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. அட்வர்டைஸ்மென்ட் ரொம்ப அதிகமா வருது. ஏதாச்சும் ஒரு ஆப் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, விளம்பரம் வருது. அதை வந்து புஷ் பண்ணி இருந்து அதாவது நோண்டவே முடியல. நம்ம ஒரு விளம்பரம் வருது, அந்த செட்டிங்ஸ் ஏதாச்சும் ஆஃப் பண்ணி அந்த விளம்பரத்தை நிப்பாட்டலாம்னு பார்த்தா நோண்ட கூட முடியல. அப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. சொல்ற இந்த 4, 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க மொபைல்ல ஆட்ஸ் ப்ராப்ளமே வரவே வராது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள கடைசியில கூகுள்னு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள ஆல் சர்வீஸ், அது கீழே டெலிட் அட்வர்டைசிங் ஐடி அப்படின்னு இருக்கும். அதை வந்து டெலிட் அட்வர்டைசிங் ஐடியை வந்து இது பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இது மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்ஸ் வர்றது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கடுத்து இன்னொரு செட்டிங் சொல்றேன், அதை பாருங்க. அதுக்கடுத்து உங்க குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம்ல போயிட்டு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெசிவ் ஆர்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அதை வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆஃப் பண்ற மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்ல இருந்து வர ஆட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், இந்த மொபைல் வாங்கலாம், அங்கே டூர் போகலாம், மூணார் டூர் போகலாம் அப்படின்னு ஏதாச்சும் நம்ம பேசுறத வந்து இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுவாங்க. அது எப்படி காட்டுறாங்க, நம்ம வந்து நம்ம நம்ம சாதாரணமாக பேசுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைலே அட்வர்டைஸ்மெண்ட்டா வரும். அது எப்படின்றது, அது எப்படி ஸ்டாப் பண்றதுன்றத அடுத்த செட்டிங்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்க செட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே கூகுள் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள வாங்க. அதுல மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள டேட்டா பிரைவசி அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுல அதுல பாத்தீங்கன்னா வெப் ஆப்ஸ் ஆக்டிவிட்டி அதுல ஆன் இருக்கு, அதை வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து யூடியூப் ஹிஸ்ட்ரி அதையும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுவுமே இதாயிடுச்சு. கீழே மை ஆர்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க மெயிலா ஃபீமேலா, உங்க ஏஜ் என்ன, நீங்க உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும், எல்லாமே இதை வந்து கூகுள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளை பத்தி எல்லாமே கூகுள் வந்து எல்லாமே தெரியும். ஸோ அதை வந்து நீங்க கீழே முன்னாடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, வெப் ஆப் ஆக்டிவிட்டி, அது அது வந்து இங்க ஆன்ல இருக்கும். யூடியூப் ஹிஸ்ட்ரியுமே ஆன்ல இருக்கும், எல்லாமே ஆன்ல இருக்கும். இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆஃப் பண்றது மூலியமா உங்களோட மொபைல்ல வந்து நம்ம பேசுறத வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வராம தடுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டிஎன்எஸ் அப்படின்னு டச் பண்ணீங்கன்னா பிரைவேட் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள ஆஃப் ஆட்டோ டெசினேட்டட் பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு யூஆர்எல் காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த இது வந்து உங்க மொபைல்ல இருக்காது. நீங்க இதை பார்த்து அப்படியே அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தது மூலியமா உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் வந்து வராது, அந்த நோட்டிபிகேஷன் வராது, அந்த நோட்டிபிகேஷன் பார்ல வர விளம்பரம் வராது, தேவையில்லாம ஆட்ஸ் வந்து உங்க போன்ல ப்ரெஸ் பண்ணாது. ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வரும். ஸோ அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்றதுன்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பிளே ஸ்டோரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற மூலியமா டேஞ்சர் அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள பிளே ப்ரொடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு இதுல வந்து ஆஃப்ல இருக்கும். அதை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும், ஸ்கேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இதுவரை இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதா, கரெக்டா வேலை செய்யுதா, எல்லாமே இதுல பாத்துக்கலாம். இது சப்போஸ் ஆன்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்றது மூலியமா உங்களுக்கு நீங்க தேவையில்லாத ஒரு ஒரு ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்றப்ப வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படின்னா இன்னொரு செட்டிங் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த கார்னரில் உங்கள் இமெயில் ஐடியோட இமேஜ் தெரியும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஜென்ரல் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அது கீழே நோட்டிஃபிகேஷன் அது அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. பேர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. டீல் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், 2 ஆப்ஷனுமே இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது 2 ஆப்ஷனை நீங்க ஆஃப் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதுல, அது வந்து உங்களுக்கு தடுக்கப்படும். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, குரோம் அப்படின்றத சர்ச் பண்ணி அதுல அந்த குரோமை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள மேனேஜ் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு
அலோ நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து ஆன்ல இருந்தால் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ உங்க இதில் ஆன்ல இருந்தால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. இதெல்லாம் பண்ணி இவ்வளோ ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் ப்ரோ, இனிமே மொபைல் ஆட்ஸ் வருது அப்படின்னா உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணிட்டு வேற ஒரு இமெயில் ஐடியை புதுசாக ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.